Hello friends, welcome to Rama's Summer Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டால் வெரைட்டிஸ் தான் பார்க்க போறோம். ரெகுலரா நமக்கு சாம்பார், குழம்பு அப்படி தான் வச்சிருப்போம். இன்னைக்கு பருப்பு வச்சு வித்தியாசமா 4 வகையா செய்யலாம். ஈஸியாவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்றைக்கி வந்து மசூர் தால் எடுத்திருக்கேன், தோரம் பருப்பு, பச்சை பருப்பு, இது மூணும் சேர்ந்து வேக வச்சு நீங்கள் டால் வெரைட்டிஸ் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வேக போட்டுடலாம். குக்கரில் வேக வச்சாலும் சரி, நான் இப்போ வந்து கடாயில் வேக வைக்க போகிறேன். அந்த மாதிரி வேக வச்சிங்கன்னா கொஞ்சம் குழக்குழன்னு இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கடாயில் வேக வச்சிடலாம். இப்போது எல்லா பருப்பையும் நல்லா அலம்பிட்டு வானலில் சேர்த்துட்டேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட மஞ்சப்பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம், நம்ம வந்து டால் செய்யும் போது பெருங்காயம் சேர்ப்போம். கொஞ்சம் பருப்பு வேக வைக்கும் போது பெருங்காயம் சேர்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இந்த 3 பருப்பு வந்து நான் இன்றைக்கி வந்து எல்லாமே 100 கிராம் எடுத்துருக்கேன். 4 டால் செய்யணுன்றதுக்காக நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா சாஃப்டாக வேகட்டும். இப்போ வந்து நான் வேக வச்ச பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்தாச்சு. நான் கேஸை ஆஃப் பண்ணிட்டேன், நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம டால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போது ஒரு மசாலா டால் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து கடாய் போட்டுட்டேன். நல்லா சூடானதுக்கப்புறமா நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் நெய் சேர்த்துருக்கேன். எண்ணெயிலையும் செஞ்சால் நல்லாயிருக்கும், நெய்யில் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் நான் நெய் சேர்த்துருக்கேன். கடுகு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கும்போது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ணி வச்ச பூண்டு ஒரு 1/4 டீஸ்பூன், சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண இஞ்சி, பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா போதும். வெங்காயம் பொடியாக கட் பண்ணது ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது கூட கருவேப்பிலை ஒரு கொத்து, தக்காளி ஒரு 1/2 தக்காளி சேர்த்தா போதும். இப்போது வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியா பொடி, 1 டீஸ்பூன் சீரக பொடி. நான் மஞ்சள் பொடி வந்து பருப்புலேயே நம்ம வேக வச்சோம், இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மசாலாவை எண்ணெயில் ஒரு வாட்டி நல்லா பிரட்டிடலாம். இப்போ இதில் பருப்பு சேர்த்துடலாம். தண்ணி ஊற்றிடலாம். இது நல்லா கலந்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ நம்ம எல்லாமே சேர்த்துட்டோம், மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம், நம்மளோட மசாலா டால் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். நல்லா 5 நிமிஷம் நம்மளோட மசாலா டால் கொதிச்சாச்சு. கடைசியாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஆறுனா இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். ஸோ இப்போவே கரெக்டாக இருக்குது. இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்மளோட மசாலா டால் ரெடி ஆகிடுது. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுத்தது நம்ம கீரை வச்சு ஒரு டால் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி பாலக்கீரை எடுத்திருக்கேன். நீங்கள் முருங்கைக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை எது வேணாலும் எடுத்துக்கலாம். பாலக்கீரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நெய் 1 டேபிள் ஸ்பூன் விட்டுட்டேன். சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் தாளிச்சிக்கிறேன். டாலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சீரகம் தாளிச்சிங்கன்னா டேஸ்ட்டு, ஃப்ளேவர் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு பொடியாக கட் பண்ணது ஒரு 4லேருந்து 5 பல், இஞ்சி பொடியாக கட் பண்ணது, அது கூட வெங்காயம் பொடியாக கட் பண்ண வெங்காயம் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். தக்காளி ஒரு 1/2 தக்காளி, நான் கம்மியாக செய்யறதுனால தக்காளி கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கூட செய்கிறீங்கன்னா ஒரு முழு தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச கீரை சேர்த்துக்கலாம். கீரையை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது கீரை நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம சாம்பார் பொடி சேர்க்க போகிறோம். நம்ம வழக்கமாக சாம்பார், குழம்பு எல்லாமே வைக்கிற பொடியை ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம கீரை போட்டு சாம்பார் பொடி போட்டதுக்கப்புறமா அதை எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா இப்போ பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பருப்பு சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம இதில் மசாலா வந்து சாம்பார் பொடி மட்டும் தான், வேறு எந்த ஃப்ளேவரும் சேர்க்காதீங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு சேர்த்து நம்ம பருப்பு உப்பு மட்டும் சேர்த்துட்டோம். கடைசியாக கொஞ்சமாக பெருங்காய பொடி இப்போவே சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது மூடி போட்டு
ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். நல்லா கொதிச்சாச்சு. கீரை வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். நம்மளோட கீரை டால் ரெடி ஆயிடுச்சு. கீரை வந்து நான் இன்னைக்கு பாலக் போட்டிருக்கேன். முருங்கைக்கீரை போட்டிங்கனாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ அடுத்தது நம்ம ஒரு புளி தண்ணி வச்சு டர்மரின் டேஸ்ட்டில் ஒரு டால் பார்க்க போகிறோம். வெந்தயம் வந்து தாளித்து பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது. நான் வானல் போட்டுட்டேன். நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் டால் பொறுத்த வரைக்கும் நெய்யில் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும், இல்லைன்னா எண்ணெயிலே செஞ்சுக்கோங்க. இப்போது கடுகு வெடிக்கும்போது ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க, தீஞ்சிடக்கூடாது. பொடியாக கட் பண்ண பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை நல்லா காம்போடு இதேமாரி போட்டுக்கோங்க, நல்லா இருக்கும் வாசனையாக. பச்சை மிளகா கட் பண்ணது ஒன்று, ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன். நம்ம போட்ட வெந்தயம் அந்த சீரகம் எல்லாமே அந்த பருப்பில் நல்ல வாசனை வரும் கொதிக்கும் போது. இப்போ இதில் மிளகாய் தூள் சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். ஏன்னா நம்ம புளி தண்ணி சேர்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட. இதில் கொஞ்சமாக ஜீரக பொடி, அது மட்டும்தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இப்போது பருப்பு சேர்த்துடலாம். உங்களுக்கு வந்து நம்ம புளி தண்ணி வந்து நிறைய சேர்க்க போதில்லை, கொஞ்சம் தான் சேர்க்க போகிறோம். ஸோ நம்ம அப்புறமா சேர்த்தாலும் முன்னாடியே ஊற்றி கொதிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த பருப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த டாலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. பருப்பு வெந்துடுச்சு, நம்ம போடுற எல்லாமே நல்லா வதக்கிடுறோம். ஸோ ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாலே சீக்கிரம் ரெடி ஆகிடும். இப்போ இதில் உப்பு காரம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ நம்ம திறந்துடலாம். டால் நல்லா கொதிச்சாச்சு. இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன் கேஸை. நான் கொத்தமல்லி தழை போட்டால் நம்மளோட டர்மரின் ஃப்ளேவரில் டால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம இப்போ கார்லிக் ஃப்ளேவரில் ஒரு டால் பார்க்க போகிறோம். நல்லா வானல் காஞ்சதுக்கப்புறமா நான் நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா வாசனை வருது. அதில் கருவேப்பிலை, இதில் வந்து காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 4 நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட பூண்டு, முழு பூண்டை லைட்டாக தட்டி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா நெய்யில் வந்து பொரியணும், அப்போ தான் வாசனையாக இருக்கும். பூண்டு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ பூண்டு வதங்கினதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ண ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போது வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பருப்பு சேர்த்துடலாம். பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி. இந்த டாலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். பெருங்காய பொடி, கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கார்லிக் ஃப்ளேவரில் ஒரு டால் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதை மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். டால் நல்லா கொதிச்சிச்சு. கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். நம்மளோட கார்லிக் டால் ரெடி ஆயிடுது. இப்போ நம்ம 4 வகையான டால் பண்ணிட்டோம். எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். அதே சமயம் ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. மறக்காமல் நம்மளோட ரமா சமையல் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.